சிபி சக்கரவர்த்திக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வந்து 2 படம் கமிட்மெண்ட்ஸில் அவர் இருந்தார். ஒன்று தமிழில் சிவகார்த்தியன் வச்சு ஒரு படம் ஒன்று, தெலுங்கில் நானி அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணி படம் ஆரம்பித்ததுக்கு பிறகு சிக்கல் வந்துட்டால் கஷ்டமாயிடும், நீ என்ஓசி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கமல் தரப்புலையும் ரஜினி தரப்புலையும் சிபிகிட்ட சொல்லி தெலுங்கு படிச்சுட்டு போயெல்லாம் பேசுகிறார். சிபி இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளில போண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார். ஒரு படம் நீங்கள் கமிட் பண்ணும்போது அக்ரிமெண்ட் போடும்போது சீக்கிரம் நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதான்னு தயாரி பண்ணாரல்ல, இதில் தயவு செய்து முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அக்ரிமெண்ட் போடுங்க. ஆனால் இந்த ஜாக்பாட் யாருக்கு மீண்டும் அடிச்சிருக்கு அப்படின்னா அஸ்வத் மாரிமுத்துக்கு வந்தாச்சு. அஸ்வத் மாரிமுத்து ஏற்கனவே வந்து ரஜினி சார்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. சிபி சக்கரவர்த்தி சொல்கிறதுக்கு முன்னாடியே கதை போய் சொல்லியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தலைவர் 173 பற்றி நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். படம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ரேஞ்சில் நிறைய தகவல் வந்துட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா தலைவர் 170 சுற்றி நிறைய சர்ச்சைகள். என்ன சார் ஆச்சு? இல்லைங்க, அது ஆக்சுவலாக வந்து பிப்ரவரி மாதமே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். இது ஆல்ரெடி முன்னாடியே பண்ண வேண்டியது. சுந்தர்சியினுடைய டைரக்ஷனில் நல்ல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் கதை தான் சொல்லி லைக் பண்ணாங்க. நான் ஆக்ஷன்லேயே போயிட்டுருக்குமேன்னு சொல்லிட்டு, பட் சில காரணங்கள் சுந்தர்சி அவரே சொல்லாமலாம் விலகி போனார். அதுகள் நிறைய பேர் இந்த கதை சொன்ன விஷயங்கள் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியும். ஃபைனலாக வந்து சிபி சக்கரவர்த்தி ஒரு சொன்ன கதை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு என்னென்னா கொஞ்சம் க்ரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு ஸ்பை கேரக்டரில் தான் ஒன்று பண்ணுறாரு. அதை அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. அதில் ஒரு சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட், ஹியூமர்ஸ் எல்லாமே இருக்குது அதில். அப்போ பண்ணலான்ட்டு பிளான் பண்ணும் போது எல்லாமே விஷயத்தையும் சிபி பண்ணுறாங்கிற விஷயத்தையும் வெளில விட்டாச்சு. கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற 173 படம் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில். இல்லை சோபனா வந்து ரஜினி சாருக்கு ஜோடியாக பண்ணுறாங்க, பாசில் ஜோசப், பிரியங்கா மோகன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஸ்டார் காஸ்ட் எல்லாமே முடி வச்சு அனிருத் மியூசிக்கு ரெடியாக போகிற சமயத்தில் எப்போ ஸ்டார்ட் ஆகும்போது ஏப்ரல் 27 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் கரண்ட்டில் இருந்த ஒரு விஷயம். இங்கே திடீர்னு பார்க்கும்போது தான் சிபி சக்கரவர்த்திக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வந்து 2 படம் கமிட்மெண்ட்ஸில் அவர் இருந்தார். ஒன்று தமிழில் சிவகார்த்தியன் வச்சு ஒரு படம் ஒன்று, தெலுங்கில் நானி அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணி 2 சைடும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் சிவகார்த்தியன் கொஞ்சம் வேறு பிஸியாக 2-3 படங்கள் ரொம்ப டைட் ஷெடியூலில் போகும்போது தான் நீ எங்கேயாவது வெளியில் ஒரு படம் கூட பண்ணிட்டு வாசிப்பி நம்ம திரும்பி பண்ணிக்குவோம் அப்படின்னு சிவா சொன்னதுக்கு பிறகு நானி கிட்ட பண்ணுறது மாதிரி அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி அங்கே ப்ரொடியூசரெல்லாம் மீட் பண்ணி எல்லா தகவலும் பேசிட்டு வந்தாச்சு. வரும்போது போனால் எல்லாமே கொஞ்சம் காலதாமதமாகுது. அப்போ தான் ரஜினி சாரோட 173 கதை வந்து நிறைய இயக்குனர் சொல்லி அந்த கதை எதுவுமே செட்டாக ரஜினி சாருக்கு அப்படிங்கும் போது தான் சிபி ஒரு கதையை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. அந்த கதையை பிடிச்சிருக்கு, இப்போ சொல்லியிருக்கேன் நான். ஆனால் இங்கே 2 படம் கமிட் பண்ணார் இல்லையா, அந்த 2 படத்தையும் முடிச்சுட்டு வந்தால் தான் அடுத்த படம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஒன்று இருந்தது. அது சிவா படத்துக்கே ஒன்று இருந்தது. அது கொஞ்சம் சிவாலாம் தலையிட்டு கொஞ்சம் பேசிக்கலாம், நீங்கள் பண்ணிட்டு வந்து ரஜினி சார் படம் பண்ணிட்டு வந்துடுங்க, அதை அடுத்து நம்ம பண்ணும்போது பெரிய கிஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறத சிவா சொன்னார். ஆனால் இங்கே தெலுங்கு ப்ரொடியூசர் நானியை வச்சு பண்ணும்போது இப்போ அவர்கள் தான் ஒரு சின்ன பிரேக் பண்ணிட்டாங்க, செக் வச்சுட்டாங்க. என்னுடைய படத்தை நீ முடிச்சுட்டு நீ அங்கே போ, இல்லைன்னா ரஜினி சார் படம் பண்ணுறதுல வந்து எங்களை வந்து ஒரு கோ ப்ரொடியூசராக சேர்த்துங்க அப்படிங்கும்போது இங்கே இவர் பெரிய ஷாக்காது. இவர் எப்படி பண்ண முடியும்? அசோ டைரக்டர் இவர். இன்னொன்று கமலஹாசன் காண்டி பண்ணுற படம் இது. அதான் கமலஹாசன் தயாரிப்பு. ரஜினி சார் வந்து கமலுக்காக ஒரு படம் பண்ணி தர படம் போது அவர் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கார். நண்பனுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய படத்தில் போய் இன்னொரு கோபடிச்சு உள்ள எப்படி சேர்க்க முடியும்? நான் அவருடைய தாட் அப்படி இருக்கு. அப்போது இவரை சிபியை படம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட் அவங்களுக்கு. பட் நீங்கள் எப்போ பண்ணுவீங்க? ஏற்கனவே பண்ணியிருந்தா பிரச்சனை. ஏற்கனவே 2-3 படம் பண்ணவங்க தான் அவங்க, பேனர் தான். பட் ஏதோ ஒரு காலதாமதம் சிபினால பண்ண முடியல. இப்போ என்ஓசி கிடைச்சாதான் பண்ண முடியும்னு சூழ்நிலை வருது. ரஜினி சார் நாலேஜுக்கெல்லாம் போகுது, கமல் நாலேஜுக்கெல்லாம் போகுது. ஏற்கனவே இப்படி நிறையா படம் இந்த என்ஓசியில் ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைய சிக்கல்கள் இப்போ சமயத்தில் படம் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் படம் ஆரம்பித்ததுக்கு பிறகு சிக்கல் வந்துட்டால் கஷ்டமாயிடும், நீ என்ஓசி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கமல் தரப்புலையும் ரஜினி தரப்புலையும் சிபிகிட்ட சொல்லி தெலுங்கு படிச்சுட்டு போயெல்லாம் பேசுகிறார். சார் இப்படி எல்லாம் கமிட் பண்ணி போகிற சமயத்தில் நீங்கள் இப்படி பண்ணானே சார், ரஜினி சார் படத்தை முடிச்சுட்டு வந்தால் உங்கள் படத்தை பண்ணி தர்றேன், அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய கிரெடிட்டாக இருக்கும், பிஸ்னஸ் வேறு லெவலில் போகும் அப்படிலாம் எடுத்து சொல்லும் போது அவங்க யோசிக்கிறாங்க. சார் இதுவும் நல்ல ஐடியா தானே இருக்குது. இப்போ கோ ப்ரொடியூசராகவோ உங்களை வந்து இதில் வந்து சேர்க்கவே முடியாது சார், இது ரஜினி சார் கமலுடைய நண்பர் கமலஹாசனுக்காக பண்ணுற படம், எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புங்குது, ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், அடுத்த படம் ரஜினி சார் படம், இவ்வளோ விஷயம் எடுத்து சொல்கிறார் அவர்கிட்ட. அவங்க எல்லாமே ஓரளவு முதல்ல கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்தவங்க கொஞ்சம் எல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ஓசிலாம் கொடுக்கப்பட்ட ஒரு தகவலும் வருது. அதை வாங்கிட்டு வந்து ரஜினி சார்ட்டையும் காமிச்சிட்டாரு, கமல்கிட்டையும் காமிச்சிட்டார் சிபி.
சரி 27 ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு போகும்போது திடீர்னு ஒரு சிக்கல் மீண்டும் வருது அவங்ககிட்ட. என்ஓசி கொடுத்துட்டோம், ஆனால் நான் ரொம்ப யோசித்து பார்த்தோம், இந்த படத்தை விட்டா எனக்கு எங்கள் பேனர் நிற்கணும்னு சொல்லி திரும்பி எங்களை கோஆப்ரேஷனை சேர்த்துங்க நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு திரும்பி சிபிக்கு இந்த ப்ரெஷர் கொடுக்கப்படுது. அப்போ கமலஹாசன் கேள்விப்பட்டு இதை ரஜினி சார்கிட்ட சொல்லும் போது தான், இல்லை இது இவ்வளோ சிக்கல் இருந்தால் நாளைக்கு மீண்டும் ஒரு சிக்கல் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி இந்த ரஜினி சார் கமல்கிட்ட சொல்லும் போது கமல் ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்போ ஓகே, வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து அவர்கள் நான் சேர்த்துக்க முடியாட்டார் கமல். அது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து என்ஓசி வாங்கிட்டீங்க, என்ஓசி வாங்கினதுக்கப்புறம் சிக்கலை கிரியேட் பண்ண நாளைக்கு திரும்பி ஏதாவது கோர்ட்டு அது கேஸுன்னு போனோன்னா நம்ம படத்துக்கு சிக்கல் வந்துடும், வேணாம் சிபி, நம்ம அடுத்த படம் பார்ப்போம் அப்படின்ட்டான். பாருங்கள், ஒரு சிபிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சி மிஸ் ஆகிடுச்சு. சிபி வெளியில் போனது காரணம் இதுதான். ஏன்னா ஏற்கனவே 2 படம் கமிட் பண்ணி நீங்கள் ஒரு பேனரில் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பேசிடுறீங்க, ஹீரோ கிட்ட பேசிடுறீங்க. நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபைனல் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அட்வான்ஸ் வாங்கி ட்ராவல் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இங்கே நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன தெரியுமா உங்களுக்கு, ஒரு பேனர் கிடச்சிருச்சு, ஒரே கிடச்சிட்டாருன்னு அக்ரிமெண்ட்டை போட்டுறாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த படம் முடிச்சாதான் வெளில போக முடியும் நீங்கள், இல்லையா? அப்போ அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கிடுறீங்க, அது கொஞ்சம் லேட்டாக அது மிஸ் ஆகிடுது. பார்க்கிங் டைரக்டர் அப்படி தான் போய் மிஸ் ஆகி போய் நிற்கிறார் இப்போ. ஸோ சிபி அந்த தவறை பண்ணிட்டார். இங்கேயும் அக்ரிமெண்ட்டை போட்டு நானி படம் பண்ணும்போது பண்ண முடியல. இப்போ 2 படம் பண்ணாமல் இந்த படம் எப்படி நீங்கள் பண்ண முடியும்? அந்த ஒரு சிக்கல் உருவாயிடுச்சு. இப்போ அதனால் இந்த விளைவாக தான் சிபி சக்கரவர்த்தி டிஸ்கஷன்லாம் பண்ணி கதையெல்லாம் பைண்ட் பண்ணி பவுண்டட் ஸ்கிரிப்டே எடுத்துக்கொண்டே கொடுத்துட்டாருங்க 2 பேர்ட்டையுமே. அவ்வளோ நாள் கேட்காத ப்ரொடக்ஷன் டக்குன்னு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கேட்டிருக்கோம். இதுதான் எப்போவுமே இந்த ப்ராப்ளம் வரும். இதுதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய என்ஓசி ப்ராப்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. நிறைய சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்படிலாம் இல்லை நண்பா, என்ன நண்பா நீங்கள் ஆரம்பிங்க, உங்களுக்கு இல்லாத உதவியான்ட்டு போயிடுவாங்க. இந்த படம் நல்லா வருது, ஃபுட்டேஜ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம் அப்படிங்கும் போது தான் அவங்களுக்கு அப்படியே மைண்டு என்ன சொன்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஏய் நீ என்ஓசி கொடுத்துறாத, போய் டார்ச்சர் பண்ணு, அப்போ ஒரு ப்ராப்ளத்தை செக் வைப்பாங்க. அப்படி தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதில் வரக்கூடாதுன்னா சிபிகிட்ட சொல்லும் போது தான் சிபி இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளில போண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. ஒரு படம் நீங்கள் கமிட் பண்ணும்போது அக்ரிமெண்ட் போடும்போது சீக்கிரம் நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதான்னு தயாரி பண்ணாரல்ல, இதில் தயவு செய்து முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அக்ரிமெண்ட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அது வந்து 6 மாதம் 1 வருஷம் தள்ளும் போது அந்த கேப்பில் வந்து நீ சும்மாவே தான் உட்காந்துருக்கணும். இன்னொரு படம் வாய்ப்பு ரொம்ப அது முடிக்காமல் அதாவது நல்ல மனசு உள்ளவங்க தான் பரவாயில்ல பண்ணிட்டுவான்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? டோட்டலாக ஆக்கிடுவாங்க. இப்போ ரஜினி சார் படம் போச்சு, நானி படம் பண்ணுவாங்களான்னு தெரியாது, சிவகார்த்தியன் மீண்டும் சிபி கூட சேர்ந்து எப்போ பண்ணுவாருன்னு தெரியாது. இவ்வளோ சிக்கல் வருது. ஆனால் சிபியும் அண்டு சிவாவும் படம் பண்ணுறாங்க கன்ஃபார்ம். ஆனால் இப்போதைக்கு இல்லை. ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே உட்காந்துருக்காரு. இப்போ திரும்பி எத்தனை வருஷம் உட்காருவார்? நல்ல வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. சிபி ரஜினி சார்ட்ட சொல்லி அந்த கதையை ரொம்ப பிடிக்கும் போது ரஜினி சார் ஓகே பண்ணது. அவர் கேட்டுட்டு சின்ன இந்த கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காரு. கரெக்ஷன் சொல்லும் போது அது சிபி கேட்டு ஓகே சார் நம்ம பண்ணிடலாம் சார் போது அதெல்லாமே ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து சொல்லப்பட்டதா ஒரு விஷயமும் இருக்கு. இது ஒரு பக்கம். என்ஓசி கிடைக்கல, டோட்டலாக சிபிக்கு ஜாம் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வெளில போண்டிய சூழ்நிலை வருது. இப்போ 173 படம் சுந்தரிச்சு ஆட்டோமேட்டிக்காக வெளில போனார். சிபி சக்கரவர்த்தி இந்த என்ஓசி ப்ராப்ளத்தினால வெளில போகிறாரு. ஆனால் இந்த ஜாக்பாட் யாருக்கு மீண்டும் அடிச்சிருக்கு அப்படின்னா அஸ்வத் மாரிமுத்துக்கு வந்தாச்சு. அஸ்வத் மாரிமுத்து ஏற்கனவே வந்து ரஜினி சார்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்கார். சிபி சக்கரவர்த்தி சொல்கிறதுக்கு முன்னாடியே கதை போய் சொல்லியிருக்காரு. கதை நல்லா இருக்கு அஸ்வத், கண்டிப்பாக பண்ணுவோன்னு சொல்லும் போது தான் சிபி உள்ளே வந்தார். அது கூட இது கொஞ்சம் சூப்பராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவும் தான் சிபி ஓகே பண்ணுது. ஆனால் இப்போ அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதையும் ரொம்ப எக்ஸலண்ட். நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல ஹியூமர்ஸ் இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ரஜினி சாருக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் மாதிரி வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ட்ராகன் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் கொடுத்தவர். அவரும் பாருங்கள் சிம்பு இருக்கா கிட்டத்தட்ட 1 வருஷமாக உட்காந்துருக்காரு. சப்போஸ் சிம்பு இப்போ கரெக்டான டேட்டுக்கு வந்திருந்தாலும் நேரம் ஷூட்டிங் போயிருப்பாரு, அசத் மாரிமுத்து இல்லாமல் ஆயிருக்குமா சார்? போன டிசம்பர் ஆரம்பிக்க வேண்டிய படங்க அது. இதான் என்ஓசி சொன்னேன் இல்லையா, அரசன் படத்துக்கு இந்த என்ஓசி ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால தான் தள்ளுச்சு. இப்போ சரிங்களா, இப்போ மே மாதம் வந்து அஸ்வத் மாரிமுத்து சிம்புவும் போக வேண்டிய படம் ஏஜிஎஸ். ஆனால் இங்கே அஸ்வத் மாரிமுத்துட்டாங்க ரஜினி சார் கூப்பிட்டு அஸ்வத்தை கூப்பிட்டு பேசும்போது தான் நம்ம பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிடுச்சு. கமலும் ஓகேட்டார். உடனே சிம்புக்கிட்ட தான் வந்து அஸ்வத் வந்து
நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த ரஜினி சார் படம் இப்போ வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் அரசியலில் ப்ராப்ளம் ஓடி இப்போ தான் முடிவாயிருக்கு. ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டாங்க, செகண்ட் ஷெடியூல் போகும்போது ப்ராப்ளம். இப்போ அதை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு 15 நாள் ஆகும். அரசன் படம் இப்போது சிம்பு வந்து ஃபுல்லாக அரசியலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு பெரிய இந்த படம் வந்து கம்பேக் அமைக்கும், பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படிங்கும் போது அப்போ மே மாதம் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்க முடியாது. சிம்பு அஸ்வத் மாரிமுத்து படத்தை அது டைமிங் இல்லை இப்போ. அதனால் நீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கல, ரஜினி சார் வச்சு படத்தை நீ முடிச்சுட்டு வா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏஜிஎஸ்டாக நம்ம பேசிடுவோம், அரசன் அதுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். அரசனுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 நாளைக்கு மேலே டேட் தர வேண்டியது இருக்கு. அவர் வந்து கொடுத்துட்டே இருக்காரு டேட்டை. சிம்பு பழைய சிம்புவா இல்லை, முடியல. அப்போ அஸ்வத்திட்ட சொல்லி தைரியமா நீ போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ முடிச்சுட்டு ரஜினி சார் படம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் அந்த படம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது. பட் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா வேற போகும் அப்படின்னு இப்போ சிம்பு வந்து அஸ்வத்தை போக சொல்லிட்டார். இப்போ அஸ்வத் உள்ளே வர்றார். சார் இப்போ அஸ்வத் உள்ளே வராருன்னா, இப்போ சிவி சக்கரவர்த்தி இவ்வளோ நாள் உட்காந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி ஒரு கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே ஒரு 3-4 மாதம் இப்போ எடுத்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா இருந்தது. இப்போ திரும்ப அஸ்வத் மாரிமுத்துங்கிற போது அவர் ஒரு 3 மாதம் டைம் கேட்பார், இல்லை 2 மாதம் டைம் கேட்பாப்லைங்கிற போது இந்த ரிலீஸ் டேட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஆயுத பூஜைக்கு வருதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு பொங்கல் ரிலீஸ், அது 2027 பொங்கல் ரிலீஸு. பொங்கல் ரிலீஸ்க்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்தபோது இந்த ரிலீஸ் டேட் தள்ளி போகுமா? இல்லை, ரிலீஸ் டேட் வந்து கண்டிப்பாக அது டைம் நமக்கு டூரேஷன் இருக்குங்க. இப்போ வந்து ஏப்ரல் தாங்க, இன்னும் 8 மாதம் இருக்கு உங்களுக்கு. ஆல்ரெடி அந்த பேஸ் வந்து கதை இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட் வந்து லைன் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஒன்லைன் வந்து ரெடியாக வச்சுருக்காரு. இதுக்கடையில் அதனுடைய சீனை டெவலப் பண்ணி வச்சிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. சிம்பு படம் கொஞ்சம் தள்ளுறதுனால இதை கொஞ்சம் உருவாக்கிட்டார். இப்போ கமிட்மெண்ட் ஆயிடுச்சு இல்லையா, இதனால இன்னொரு 1 மாதமோ 2 மாதமோ உட்காந்து கடை ராத்திரி போலமாக ரெடி பண்ணிடுவாங்க. அதை இப்போ மே ஜூன் ரெடி பண்ணால் கூட உங்களுக்கு ஜூன் 12 இல்லை ஆகஸ்ட் 10 தான் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இன்னும் அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது கொஞ்சம். ஸோ அது முடிக்கிறதுக்கும் ரஜினி சார் ஃப்ரீயாக மே மாதம் ஜூன் மாதம் ஃப்ரீ ஆயிடுறாரு. அதுக்குள்ளே அஸ்வத் மாரிமுத்து 2 மாதத்துக்குள்ளே கதையை ஃபுல்லாக வந்து பண்ணிடுறாரு. அப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் கூட அது ஒரு என்னன்னா பெரிய பட்ஜெட் படம் தான், ஆனால் குறுகிய தயாரிப்பில் பண்ணுறாங்க. ஒரு 3 மாதம் தான் டைம் கொடுத்தாங்க. இப்போ நீ ஆகஸ்ட் ஆரம்பித்தா கூட மே ஜூன் ஜூலை 3 மாதம் நீ கதை அஸ்வத் ரெடி பண்ணால் கூட ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அக்டோபரில் படம் முடிஞ்சிருங்க. ஓகே, நவம்பர் டிசம்பர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஜனவரி 2027 பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு டைம் இருக்கு, எல்லாமே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரஜினி சார் பல்காக டேட் கொடுக்குறாங்க. ஸோ கமல் தயாரிப்பு, மற்ற ஆர்டிஸ்ட்டு அதாவது சூப்பர் ஸ்டார் படம்னா யார் உடனே இல்லைன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு எல்லா பேரும் வந்துடுவாங்க. ஸோ அனிருத் மியூசிக்கு அந்த காம்பவுண்ட் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த கேங் எல்லாமே வரும்போது அதுக்கு ஒரு நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ரிலீஸ் தேதி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் விளம்பரமே கொடுத்தாங்க அவங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2027 ஆயுத பூஜைக்கு தான் வந்து ரஜினியும் கமலும் பண்ணக்கூடிய படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.